அடுத்ததாக அதிகாரம் 32க்கு நாம் வருகின்றோம். இங்கே தான் இஸ்ரேல் மக்கள் தேசமாக செய்த ஒரு மாபெரும் பாவம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது உங்களுக்கு தெரியும். மோசே 10 கட்டளையை ஏற்கனவே இவர்களுக்கு சொல்லியிருந்தான். இப்போது 10 கட்டளை எழுதி வாங்கிட்டு வராரு. அதுக்குள்ளாகவே இங்கே என்ன நடந்து போச்சு? ஒரு பெரிய தவறு நடந்து விட்டது. பொற்கன்று குட்டியை செய்து வணங்க ஆரம்பித்தார்கள். இந்த பொற்கன்று குட்டியை செய்வதற்கு அவங்க கொடுக்குற காரணம், மோசே மலையில் ஏறி 40 நாட்கள் ஆகிவிட்டன. 40 நாள் ஆன பின்பு தான் இதை செய்தார்கள். ஆனால் அதற்காக இதை நியாயப்படுத்த முடியாது. சரியா? சரி, இந்த அதிகாரத்தை ஓரளவு நம்ம தொகுத்து படிப்பதாக இருந்தால் 1 முதல் 8 வசனங்களில் இந்த மக்கள் எவ்வளமாக தேவனை விட்டு வெகு சீக்கிரத்தில் விலகினார்கள் என்பதை பார்க்கிறோம். அவர்கள் உருவமற்ற யெகோவா தேவனை புரியவில்லை. அதுபோல ஆராதனையுடைய அடிப்படையும் புரியாததை இந்த முதல் 8 வசனங்கள் விளக்குகின்றன. அதாவது முதல் 8 வசனங்கள் பொற்கன்றை செய்வதற்கான அந்த நிகழ்வை சொல்கிறது. பட் அதனுடைய சாராம்சம் என்று பார்ப்போமானால், உருவமற்ற யெகோவா தேவனை அவர்கள் புரியவில்லை. அடுத்தது, யெகோவா தேவனை ஆராதிப்பதனுடைய அடிப்படையும் அவர்கள் புரியவில்லை அல்லது ஏற்கவில்லை. எப்படி எடுத்தாலும் சரி. அடுத்ததாக 32 அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை படிக்கும்போது, மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். எங்க விக்கிரகத்துக்கு முன்பாக ஒரு ஆங்கில கமெண்ட்ரியில் இவனமாய் சொல்லப்பட்டுள்ளது, தேவர் ரன்னிங் வைல்டு. அப்படின்னா அதை நம்ம தமிழ் படுத்தினால் இந்த வண்ணமாய் சொல்லலாம்னு நினைக்கின்றேன். அவர்கள் காட்டு கத்தினார்கள் இல்லையா? ஒரு காட்டு, அல்லது நம்ம தமிழில் இப்போ ஒரு மாடர்ன் வேர்டு வந்திருக்கு, குத்தாட்டம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். குத்தாட்டம்னு சொல்லுவாங்க. இந்த சினிமாவில எல்லாம் ஆடுவாங்க இல்லை, அப்படி குடிச்சு வரித்து அப்படி ஆடுறாங்க கண்ணுக்குட்டிக்கு முன்னால். பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த சமுதாயம் ஒரு 40 நாட்களிலே தங்களை மாற்றிக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். மேலும் இது ஏன் முக்கியம்னா, இந்த எகிப்து மட்டுமல்லாமல் அந்த கானானிய பகுதிகளில் அன்றிருந்த பல தெய்வ வணக்கங்களிலே இந்த விக்கிரக வணக்கத்தை வணங்குகிற அனைத்து மக்களிடமும் இருந்து ஒரு பொதுவான ஒரு தப்பு இருந்தது. அது அந்த கோயில் விபச்சாரம்னு சொல்லுவாங்க, டெம்பிள் ப்ராஸ்டிடியூஷன். அது பரவலாக அந்த காலகட்டத்தில் இருந்தது. என்னாச்சுன்னா, இந்த கன்றுக்குட்டி அவர்கள் செய்தபோது தெரிந்தோ தெரியாமல் அதுங்க உள்ளே வர ஆரம்பிக்கிறது. அதுதான் ரொம்ப ஆபத்தானது. அதனால தான் ஆண்டவர் சொன்னது, நீங்கள் மற்ற ஜனங்களை விட வித்தியாசமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆசாரியன் பாருங்கள், மற்ற ஜனங்களுடைய ஆசாரியர்கள் நிர்வாணமாக அங்கே போவாங்க, ஆனால் இவங்க ஆடையோடு போக வேண்டும். அவை முற்றிலுமான ஒரு மாறுபட்ட ஒரு புதிய கலாச்சாரத்தை கொடுக்குறாங்க. ஆனால் 40 நாளுக்குள்ளாக இவங்க பிரேக் பண்ணி அவங்க தவறான புறஜாதி மக்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்ற ஆரம்பிக்கின்றார்கள். ஆனால் தேவன் 7ஆம் வசனத்தில் அவனை எச்சரிக்கிறார். சொல்கிறாரு, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கிப்போ, எகிப்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அப்படின்னா விபச்சாரம் செய்தார்கள் தான் என்று பொருள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள். இந்த கன்றுக்குட்டி வணக்கம் இன்றைக்கு பல நாடுகளில் இருக்கிறது. பசுவை, காளைகளை எல்லாம் பல நாடுகளிலே புனிதமாய் கருதுகிறார்கள்.
ஆனால் இதெல்லாம் எகிப்திலிருந்து தான் பரவினதாக இருக்க வேண்டும். ஏன்னா இங்கே தான் எகிப்திலிருந்து தான் இவங்க இதை கண்டு கொண்டார்கள். எகிப்தியரை போல இங்கே வணங்குகிறார்கள். பிற்பாடு அது பல நாடுகளுக்கு பரவி இருக்கலாம் என்கிற கருத்து நிலவுகின்றது. அடுத்தது 9 - 14 வரை நாம் படிக்கும்போது இந்த நிகழ்வினால் தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போது மோசே அதற்காய் மன்றாடுகிறான். அதான் 11ஆம் வசனத்தில் அந்த மன்றாட்டை அவன் ஆரம்பிக்கின்றான். படிப்போம். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்திலும் வல்லமை உள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொண்டு போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டு அவளை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன்? அருமையான ஒரு மன்றாட்டை அவர் செய்கின்றார். இதில் முக்கியமான என்னென்னா, இதுக்கு பேர் தான் மத்தியஸ்த பணி. இந்த மோசே சொன்னார்ல, உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சவுலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அடுத்த 18ஆம் வசனம். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை அவர்களுக்காக அவர் சவுலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகள் அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்வார். இது நம்ம இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்போ எப்படி இயேசுவும் மோசையும் ஒரே போல வருகிறார்கள் என்றால், 2 பேரும் மத்தியஸ்த பணியை செய்தார்கள். மோசே இஸ்ரவேல் தேசத்துக்காக மத்தியஸ்த பணியை செய்தான். இயேசு முழு உலகத்துக்குமான மத்தியஸ்த பணியை செய்கிறார். அதில் தான் 2 பேரும் ஒரே போல் இருக்கிறாங்க. இன்றைக்கு சிலர் இந்த உன்னை போல தீர்க்கதரிசி என்பதை சில இஸ்லாமிய நண்பர்கள் வேறு விதமாக விளக்குவதை நீங்கள் கேட்க முடியும். அது அவர்கள் செய்வதற்கான எந்த நியாயமும் இல்லை. ஏனென்றால் மோசே இஸ்ரேல் மக்களுக்காய் பரிந்து பேசுகின்றார், மத்தியஸ்தராய் இருக்கின்றார். இயேசு அதுபோல தேவகோபம் உலகத்தின் மீது விழாதபடி மத்தியஸ்தராக பிரதான ஆசாரியராக பணியை செய்கின்றார். அந்த விதத்தில் மோசே போன்ற ஒரு பணியை செய்கின்றார். ஆகவே இந்த மத்தியஸ்த பணிக்கு தான் இந்த வசனத்தை ஒப்பிட முடியும். மற்றபடி வேறு வசனங்களோடு வேறு நபர்களோடு இந்த வசனத்தை எந்த சூழ்நிலையிலும் ஒப்பிட வேண்டிய தேவையில்லை. அடுத்த 15 முதல் 20 வசனங்களிலே மோசேயுடைய கோபத்தை குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது. அவனுடைய கோபத்தை குறித்து படிக்கும்போது 15ஆம் வசனத்தில், பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான், சாட்சி பலைகள் 2 அவன் கையில் இருந்தது, அந்த பலைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது, அவை இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்தில் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்துகள் தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசையை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இறைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். இவனுக்கு எப்போவுமே யுத்தம் தான் ஞாபகம். ஆனால் இவன் நினைக்கிறான் யுத்தத்தினால சத்தம் போடுகிறார்கள் என்று. அதற்கு மோசே, அது ஜெயதொனியாகிய சப்தமும் அல்ல, அபஜெயதொனியாகிய சப்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது. நான் என்ன பாடல்? குத்தாட்டம் போட்ட பாடல் தான். அவன் பாளையத்துக்கு சமீபத்து அந்த கன்றுக்குட்டியின் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி கையில் இருந்த பலைகளை மலையின் அடியில் எறிந்து உடைத்து போட்டு அவள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியில் சுட்டரித்து அதை பொடிபொடியாக அரைத்து தண்ணீரில் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்தர் குடிக்கும்படி செய்தான். இதில் ஒரு சில அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அதிகாரத்துடைய கடைசி வசனத்தை படிங்க. ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வத நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார், அப்படின்னா நோய் கொடுத்தார்னு வரும். சில அறிஞர்கள் இதை எப்படி விளக்குறாங்கன்னா, இந்த கன்றுக்குட்டியை இது உலோகத்தால் செய்யப்பட்டது இல்லையா, பொண்ணு, இதை பொடியாக்கி தண்ணீரில் கலக்கி குடிக்க கொடுத்தாங்களா, அதனால் நிறைய பேருக்கு வயிற்று நோய் செத்தாங்க. அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது என்று சொல்கிறார்கள். எல்லாரும் இல்லை, சில அறிஞர்கள். எல்லா அறிஞர்களும் இப்படி சொல்கிறான்னு சொல்லலை,
சில அறிஞர்கள் அதை ரெண்டையும் முடிச்சு போடுறாங்க. சாத்தியம்தான், இருக்கலாம், நமக்கு தெரியாது. அடுத்ததாக 21 முதல் 24 ஆரோன் மோசேயுடைய கோபத்துக்கு கொடுத்த பதிலை பார்க்கின்றோம். இது சரியான பதில் அல்ல. ஆரோன் அவன் கொடுக்குறான், பழியை மக்கள் மீது போட்டுறான். என்ன சொல்கிறான்? பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும்பாதை சுமத்துகிறதுக்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூடாதிருப்பதாக இந்த பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுதுதான் பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கழற்றி தரக்கடவுள் என்றேன். அவள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன். அதிலிருந்து இந்த கண்டுக்குட்டி வந்தது. நான் ரொம்ப டாக்டிக்காக பழியை தூக்கி மற்றவங்கள போடுறான். இதில் ஒன்றை பறித்து கொள்ள வேண்டியது 2 காரியங்களை அப்சர்வ் பண்ணணும். ஒன்று, கர்த்தர் முதலாவது அபிஷேகிக்க சொன்ன ஆரோனே தான் முதல் பாவத்தை செய்தான். 2வது, தவறை மற்றவர்கள் மீது போட்டான். இது ஒரு நல்ல தலைவனுக்கு அழகே கிடையாது. தன்னுடைய தவறை அவன் ஒத்துக்கொண்டிருக்க வேண்டும். எப்படி ஆதாம் பாவம் செய்துவிட்டு பழியை ஏவாள் மேல் போட்டானோ அதுபோலத்தான் இங்கேயும் ஆரோன் பழியை தூக்கி ஜனங்கள் மேல் போடுகின்றார். அடுத்த 25 முதல் 29 வரை உள்ள வசனங்களிலே இந்த பாவம் செய்த மக்களை மோசே களையெடுத்த நிகழ்வு வருகிறது. இந்த பாவிகளை தண்டிப்பதற்கு அல்லது இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களை தண்டிப்பதற்கு மோசே அறைகூவல் விடுத்தபோது லேவியர்கள் அவனோடு சேர்ந்து கொண்டதாக நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக 30 முதல் 34 வசனத்தை படிப்போம். 30 முதல் 34. மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகாபரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிறுத்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்துக்கு ஏற்போகிறேன் என்றான். அப்படியே மோசே கர்த்தரிடத்துக்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகாபரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருவீர்களானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன் செல்வார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவருடைய பாவத்தை அவரிடத்தில் விசாரிப்பேன் என்றார். இந்த இடத்துல மோசே மீண்டும் மன்றாட்டி ஜெபம் செய்யும்போது என்ன சொல்லலாம்? நீர் இவர்களை மன்னியும், ஆனால் மன்னிக்காமல் இருந்தால் நீர் எனக்கு உயிரை எடுத்து போடும். புஸ்தகத்திலிருந்து பெயரை கிறுக்கி போடும் என்பது அது ஒரு உருவகச் சொல். அது வேறும் ஒன்றுமில்லை, என்னுடைய உயிரை எடுத்து போடும் என்று தான் பொருள். ஏன்னா முற்காலத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்த பூமியிலே பிறக்கிற அனைவருடைய பெயரும் ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அந்த எழுதப்பட்டிருக்கிற புஸ்தகத்தில் எப்போது அது கிறுக்கப்படுகிறதோ அப்போது அவன் மரணம் சம்பவிக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. பிற மத மக்கள் மத்தியிலும் இது போன்ற நம்பிக்கைகள் இருந்தது. இங்கே யெகோவா தேவன் நம்பின மோசே ஆண்டுடைய சமூகத்தில் அப்படி ஒரு புஸ்தகம் இருப்பதாக கருதி அதிலே என்னுடைய பெயரை அடித்து போடும் என்று சொல்கிறான். அதாவது என்னுடைய உயிரை எடுத்து போடும், அல்லது இந்த மக்களை மன்னித்து அவர்களை நீர் அழைத்து செல்லும் என்று உண்மையிலே ஒரு அருமையான ஒரு வேண்டுகோளை அவன் விடுக்கின்றான். இவனமாக அதன் பிறகு 35ஆம் வசனத்திலே கர்த்தர் வாதித்து வருகிறது. அது நாம் ஏற்கனவே சொன்னவனுமாக அந்த உலோகத்தாலான தண்ணீர் கலவை குடித்ததினால் வந்ததா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் சில அறிஞர்கள் அப்படி விளக்குகிறார்கள். இவனமாக இந்த கன்றுக்குட்டியினால் இஸ்ரவேல் தேசத்தின் மீது மக்கள் மீது வந்த கோபத்தை இந்த 32ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். இத்தோடு நாம் முடித்துக்கொள்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வகுப்பிலே நாம் அடுத்த பகுதியை அடுத்த அதிகாரங்களை தியானிக்கலாம். இப்போது உங்களுடைய கருத்துகள் ஏதாவது இருக்குமானால் அதை பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு கேட்கின்றேன். என்ன வித்தியாசத்தை மனதில் வைத்து கேட்குறீங்கன்னு சொல்ல முடியுமா? எனக்கு அந்த
அப்போ தான் எனக்கு கொஞ்சம் புரியும் போல தெரியுது உள்ள கேள்வி. ஓகே ஓகே ஓகே. அதாவது சில அறிஞர்கள் அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம படித்தோம்ல பலி, இதுவரை படித்த பலி மோசே ஆரோனுக்காக செய்ய வேண்டிய பலியை தான் இதுவரை நம்ம படிச்சிருக்கிறோம். மக்கள் தங்கள் பாவ நிவாரண பலிக்கை செய்கிற பாவத்தை இன்னும் நம்ம படிக்கலை. அதான் லேவியராகத்தில் வருகிறது. ஆகவே ரெண்டும் செலுத்துறதில் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு என்று சொல்கிறார்கள். அதில் குறிப்பிடத்தக்க வித்தியாசம் என்னவென்றால், குறிப்பாக பாவ நிவாரண பலியை செலுத்தும் போது யார் தன்னை பாவி என்று கருதுகின்றானோ அவன்தான் அந்த ஆட்டை ஆசாரியனுக்கு முன்பாக கொல்ல வேண்டும். கொன்று அந்த ஆட்டுடைய தோலை உரிப்பதும் அவனுடைய வேலைதான். உதாரணமாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே நான் வாழ்ந்தேன் என்று வைத்துக்கொள்வோம். நான் என்னுடைய பாவத்துக்காக பிராயச்சித்த பலி செலுத்த போகும்போது இதே போல் ஒரு ஆட்டை கொண்டு போக வேண்டும், அல்லது மாட்டை கொண்டு போகலாம், ஏழைகளாக இருந்தால் பிராய் குஞ்சுகளை கொண்டு போகலாம் என்று இருக்கிறது. குறிப்பாக ஆட்டை எடுத்துக்கொள்வோம். நான் அந்த ஆட்டை கொண்டு போய் ஆசாரியனுக்கு முன்பாக அந்த கரங்களை வைத்து என்னுடைய பாவம் அதன் மேல் சுமத்தப்பட்டதான அந்த ஐதீக நம்பிக்கையை செலுத்தின பின்பு ஆசாரியன் அதை கொல்வதற்கான அனுமதி எனக்கு தருவான். அவனுக்கு முன்பாக அதை நான் தான் கொல்ல வேண்டும், அதாவது கொண்டு போன மனிதன் தான் கொல்ல வேண்டும். சில வேளை துணை ஆசாரியர்கள் உதவி செய்யலாம், உதவி செய்யலாம். பிரதான ஆசாரியர் தொடமாட்டார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக அதை செய்யப்படும். அடுத்தது அது தகன பலிக்காக செய்யப்படுமானால் அந்த ஆட்டுடைய தோல் முழுவதையும் அந்த பலியை செலுத்த போன நான் தான் உரிக்கணும். அதாவது அந்த பாவி தான் அதை செய்யணும். எதுக்கு இந்த ப்ராசஸை கொடுத்துருக்கிறாருன்னா, இந்த ஆட்டை கொன்ன பின்பு அது துடிக்கிறதையும் பார்க்கணும். அடுத்தது அந்த தோல் இருக்கிறது கஷ்டம் இல்லை, ஆட்டுக்கு தோலை ஈஸியாக உரிக்க முடியாது. ரொம்ப அனுபவம் உள்ளவங்களோட ஈஸியாக உரிப்பாங்களா இருக்கும், ஆனால் அதுவும் கடினம்தான். நான் ஒரு முறை ஆடு தோல் உரிக்கிற அந்த நிகழ்ச்சியை பார்த்தபோது அதை உரித்து முடிச்சோம்னா அவங்களோட வேலை வேர்த்து கொட்டிட்டு, கடினமான அது ஒரு லகுவான வேலை இல்லை. ஒரு இப்போ நவீன உபகரணங்கள் இருக்கலாம், அது வேறு. பழைய காலத்து ப்ராசஸை நம்ம சொல்கிறோம். அது இது எதை காட்டுகிறது என்றால், பாவம் எவ்வளோ கொடுமையானது என்பதை அவன் உணரணும். இந்த உயிர் துடிப்பது அப்படின்னா நான் தண்டிக்கப்பட்டால் எப்படி துன்பப்படுவேன் என்பதை அவன் உணரணும். அடுத்தது இந்த பாவத்து நிமித்தம் அந்த தோலை உரிக்கும் போது படுகிற அந்த கஷ்டத்தை பார்த்து அவன் பாவத்தின் பக்கம் அவனுக்கு எண்ணம் அதிகம் போகக்கூடாது. ஐயோ இவ்வளோ கஷ்டம் இருக்குதா, அப்போ நம்ம ஏன் இதுக்கு செய்யணும்? ஆடை கொல்றது, அந்த தோலை உரிக்கிறது, இதெல்லாம் கடுமையான வேலைகள். ஆகவே அந்த கஷ்டத்தை அவன் உணர்வதற்காக அவன்தான் அதை செய்ய வேண்டும். ஆனால் ஆசாரியருடைய மேற்பார்வையிலே செய்ய வேண்டும். ஆகவே இவ்வண்ணமாக ஒரு வேறுபாடு இருப்பதாக சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இயேசுடைய பலியை ஆசாரியர் செலுத்தின பலியாகவும் நாம் கருத வேண்டாம், மக்கள் செலுத்தின வேணாம், அது பாவ நிவாரண பலியாக கருத வேண்டும். ஏன்னா ரெண்டு பேருமே பாவ நிவாரண பலி தான் செய்கிறாங்க. ஸோ அதில் நம்ம அந்த மெத்தட் இல்லை முக்கியம், அந்த வெரி கான்செப்ட் தான் அதில் முக்கியம். அந்த பாவத்துக்காக செய்யப்பட்ட பிராயச்சித்தம் தான் முக்கியமே தவிர, அதில் குறிப்பாக சொல்ல போனால் இயேசுடைய பலியில் இன்னும் விசேஷமானது இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, பிராயச்சித்த பலின்னு தமிழில் வருதுன்னு நினைக்கிறேன். ஆண்டுக்கு ஒரு முறை செய்வாங்க இல்லையா? ஆமாம், அந்த ஆண்டுக்கு ஒரு முறை செய்வாங்க. அந்த பலி யாருக்கெல்லாம்? அது ஆசாரியனுக்குரியது, ராஜாவுக்குரியது, அந்த தேசத்தினுடைய அனைத்து மக்களுடைய பாவத்துக்காக செலுத்தப்படுகிற பாவம் பலி. அந்த பிரதான பலியை தான் இயேசு முன்னறிகிறார். அங்கே எப்படி அந்த பலி இஸ்ரேல் மக்கள் அனைவரும் தெரியாமல் செய்த பாவத்துக்கு மன்னிப்பை பெறுகிறதோ, அதுபோல உலக மக்கள் அனைவருடைய பாவத்திற்காகவும் இயேசு அங்கே பிராயச்சித்தை செலுத்துகிறார். ஸோ ஆகவே பாவ நிவாரண பலின்னு நாம் சொன்னாலும் அது குறிப்பாக அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டில் செய்த பலியாகத்தான் அது இருக்கிறது.
அதுல ஒன்று எழுதி வச்சிருக்கிறேன். அது சரியான தெரியல பிரதர். அந்த தாவீது வந்து எண்ணி போட்டு இந்த பலி செலுத்தாதபடியால் தான் அந்த வாதம் உண்டானது இல்லையா? அதில் நான் பரிசு எழுதி வச்சிருக்கிறேன். ஆமாம், அது எந்த இடத்துல தெரியுமா? 12 இருக்கிற அந்த இடத்துல. ரைட். இந்த அன்றைக்கு அவன் தொகையிட்டான். தொகைக்குரிய அந்த பாவ நிவாரண காணிக்கை அவன் கொடுக்கவில்லை என்பதுதான் தண்டிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. நீங்கள் அந்த அந்த விளக்கம் சரிதான். ஆமாம், அது சில அறிஞர்கள் அதை அப்படி தான் ஒப்பிடுறாங்க. கரெக்ட் தான், அவங்களுடைய அப்சர்வேஷன் கரெக்ட். சாமுவேல் வந்து சமஸ்த இஸ்ரவேலையும் கூட்டி சேர்த்தது வந்து இந்த தலைமுறையில ஆண்டுக்கு செய்கிற அந்த தலைமுறை. இது அதை அப்படி உறுதியாக சொல்வதற்கு சற்று கடினம் பிரதர். இது இந்த சாமுவேலின் காலத்தில் நடந்தது என்னென்னா, எருசலேம் ஆலயம் இல்லை, ஆசரிப்பு கூடாரம் இருந்தது என்று சொல்கிறாங்க. அதில் மாற்று கருத்துக்கள் வேறு இருக்கிறது. இப்போ நம்ம அதுக்கு போக வேண்டிய தேவையில்லை. ஆசரிப்பு கூடாரத்தை அவர்கள் வைத்திருந்தாலும் 3 இடங்களில் சாமுவேல் பலியிட்டதாக எனக்கு ஒரு புஸ்தகத்திலே படித்த ஞாபகம் இருக்கிறது. இப்போது இதில் எனக்கு அதை தெளிவாக சொல்வதற்கு எந்த 3 இடங்கள்னு சொல்ல ஞாபகம் இல்லை. பெத்தேல், ரமா, அப்படி 2-3 இடங்கள் வரும், என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமானால். ஆகவே அது அந்தந்த பகுதிகளுக்கான பலிதானே தவிர அந்த பிராயச்சித்த பலியா என்று உறுதியாக இந்த இடத்துல சொல்ல முடியவில்லை. ஆமாம், ஏன்னா பிராயச்சித்த பலி எல்லாருக்கும் செலுத்துகிற பலின்னா அங்கே சவுலும் வந்திருப்பான். ஆக அது இல்லாதபடினாலே இது சாதாரணமாக அந்தந்த பகுதிகளிலே செலுத்தப்படுகிற பலியாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஆமாம், இதை உறுதியாக அந்த பலி என்று நம்ம சொல்லலாமா என்பதற்கு அப்படின்னா படித்து பார்க்கணும். மேலோட்டமாக அந்த பகுதியை படித்த பின்பு அதற்கு சாத்தியமில்லாத போல தெரிகிறது. ஏன்னா சவுல் அங்கே வரல. ஏன்னா இந்த பிராயச்சித்த பலி எழுதும்போது எல்லாரும் அங்கே இருக்கணும். ஆகவே அது சற்று மாறுபட்ட ஒன்றாகத்தான் இருக்கிறது.